உலகில் உள்ள ஏனைய கண்டங்களை விட ஐரோப்பா கண்டத்தில் வெப்பநிலையானது 2 மடங்கு வேகமாக அதிகரித்து வருவதாக உலக வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்தது. 2025ஆம் ஆண்டுக்கான ஐரோப்பிய காலநிலை அறிக்கையின்படி இப்பகுதியில் வெப்பநிலை உயர்வு முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்வடைந்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளில் உலகளவில் சராசரி வெப்பநிலை 0.27 பாகை செல்சியஸ் உயர்ந்த போது ஐரோப்பாவில் மட்டும் அது 0.56 பாகை செல்சியஸாக பதிவானது. ஆர்க்டிக் பகுதிக்கு அருகில் ஐரோப்பா அமைந்துள்ளதால் அங்கு நிலவும் அதீத வெப்ப காற்று இந்த வேகமான மாற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த வெப்பநிலை உயர்வால் ஐரோப்பாவின் 95% பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. குறிப்பாக மெடிட்டரேனியன் முதல் ஆர்க்டிக் வலயம் வரையிலான பகுதிகளில் கடும் வெப்ப அலைகள் வீசியுள்ளன. இதனால் பனிப்பாறைகள் உருகுவது மற்றும் பனிப்பொழிவு குறைவது போன்ற பாதிப்புகள் அதிகரித்துள்ளன. வெப்பநிலை அதிகரிப்பின் காரணமாக கடந்த ஆண்டு ஐரோப்பாவில் சுமார் 10 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு காட்டுத் தீயால் கருகியது. இது வரலாற்றில் பதிவான மிக மோசமான பாதிப்பாகும். மேலும் கடல் நீரின் வெப்பநிலையும் அதிகரித்து வருவதால் கடல்சார் பல்லுயிரினங்கள் பெரும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளன. மறுபுறம் காற்று மாசை குறைப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தற்செயலாக வெப்பநிலை உயர்வுக்கு ஒரு காரணமாக மாறியுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.